இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மவுஸ், ப்ளூடூத் மவுஸ். இது நான் $1 மட்டும்தான் நான் வாங்கினேன். ஆக்சுவலாக இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா $24லேருந்து $26 வரைக்கும் இது ரேஞ்சு ப்ரைஸ் வேரி ஆகும். பட் நான் ஷாப்பிங்கிற ஆப்பை யூஸ் பண்ணி வாங்கினதுனால இது எனக்கு நான் $1 தான் வாங்கினேன். ஆக்சுவலாக இது ஷாப்பிலேயே ஆஃபரில் தான் போட்டிருந்தாங்க. $5.40 போட்டிருந்தாங்க. ஆனால் நான் $1 நான் எப்படி வாங்கினேன் அப்படின்னா, நான் ஆப்பை இந்த ஷாப்பிங்கிற ஆப்பை நான் ஃபஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணுறதுனால நியூ யூசர் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் எனக்கு ஒரு $6 வவுச்சர் கொடுத்துருந்தாங்க. அந்த வவுச்சரை யூஸ் பண்ணி நான் $1 மட்டும்தான் பே பண்ணேன். இந்த $1 எதுக்கு அப்படின்னா, டிரான்ஸ்போர்ட் ஃபீக்காக நான் $1 பே பண்ணேன். இது ஆக்சுவலாக எங்கேருந்து வருதுன்னா, சைனாலேருந்து இது எனக்கு டெலிவரி பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஒரிஜினல் பிராண்ட் பார்த்தீங்கன்னா Logitech M330. இதோட பிராண்ட் பார்த்தீங்கன்னா Logitech. வேர்ஷன் பார்த்தீங்கன்னா M330. இந்த மவுஸோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது 90% கிளிக் சவுண்டை ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 90% கிளிக் சவுண்ட் அப்படின்னு, அந்த கிளிக் சவுண்டு அப்படின்னா நம்ம கிளிக் பண்ணுறப்போ டொக் டொக்னு டிக் டிக்னு சவுண்டு வரும் பார்த்தீங்களா, அந்த சவுண்டை 90% இது ரெடியூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் ஒரு 30 feet அவேலேருந்து உங்கள் லேப்டாப்லேயோ இல்லை கம்ப்யூட்டர்லேயோ நீங்கள் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 30 feet அவேலேருந்து நீங்கள் இதை யூஸ் பண்ண முடியும். அந்த ரேஞ்சுக்கு அந்த டிஸ்டன்ஸில் இந்த மவுஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணேன். எனக்கு டெலிவரி ஆகிடுச்சு. பார்ப்போம். ஸோ நான் ஆர்டர் பண்ணது தான் வந்திருக்கா இல்லை வேறு எது கொடுத்துருக்காங்களா? ஆக்சுவலாக சைனா பிராண்ட்னாவே எல்லாருக்குமே கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். நம்ம ஆர்டர் பண்ண தான் வருமா இல்லை குவாலிட்டியாக கொடுக்குறாங்களான்னு தெரியாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அன்பாக்சிங் பண்ணி பார்ப்போம். நான் ஆர்டர் பண்ண தான் வந்திருக்கா அப்படின்னு பார்ப்போம். உள்ளே ஒரு வெளியில் பார்த்தீங்கன்னா அந்த ஏர் பபிள்ஸ் மாதிரி ஒரு கவர் இருக்குல்ல, அது வச்சுருக்காங்க ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மவுஸோட ஒரிஜினல் பாக்ஸ் வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா Logitech தான். இது சைலண்ட் ப்ளஸ். இது Logitech சைலண்ட் ப்ளஸ் M330. இதுதான் ஆக்சுவலாக நான் ஆர்டர் பண்ணேன். ஸோ வெளியிலையும் அதுதான், கவர்லேயும் அதுதான் இருக்குது. பட் உள்ளே ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. ஓகே, அவ்வளோக்கு இதுதான் கொடுத்துருக்காங்க. இதை கனெக்ட் பண்ணி பார்த்தோம். இப்போ கிளிக் பண்ணி பார்த்தோம்னா சவுண்டு பார்த்தீங்கன்னா, இப்போ கிளிக் பண்ணுறேன் ஆனால் சவுண்டு வரல. 90% அவங்க ரெடியூஸ் ஆகும்னு சொன்ன மாதிரியே இதில் அந்த சவுண்டு வரல. ஸோ அவங்க கொடுத்துருக்கிறது அதே தான். நான் யூஸ் பண்ணிவிட்டு நான் கனெக்ட் பண்ணிவிட்டு செக் பண்ண போகிறேன். ஆனால் சவுண்டு வரல. நீங்கள் ரைட் கிளிக் பண்ணாலும் சரி, லெஃப்ட் கிளிக் பண்ணாலும் சரி, அந்த கிளிக் சவுண்டு வரவே கிடையாது. ஸோ நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. இது இப்படி தான் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூடூத்தோட நம்ம லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணுறதுக்கான அந்த ப்ளூடூத் ரிசீவர் இங்கே வச்சுருக்காங்க. இதில் இருக்கும், இந்த இடத்துல இருக்குது. எடுத்தோன்னா இந்த இடத்துல இருக்குது. இதை எடுத்திங்கன்னா இந்த ப்ளூடூத் ரிசீவர் இது லேப்டாப்லேயோ இல்லை கம்ப்யூட்டர்லேயோ நீங்கள் அதை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இது ரிசீவர், இதுவும் இந்த மவுஸும் கனெக்ட் ஆகிடும். இதுதான் அந்த ப்ளூடூத்துக்கான கனெக்டர். இதுதான். ஸோ இதோட பேட்ரி சைஸ் பார்த்திங்கன்னா AA பேட்ரி சைஸ் போட்டுட்டேன். ஸோ ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் ஆஃப் அண்ட் ஆன் பட்டன் இருக்குது. இதை நீங்கள் ஆன் பண்ணினீங்கன்னா ஒர்க் ஆகும். ஆன் ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே லைட் எரிய தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஒர்க் ஆகுது, நல்லாவே ஒர்க் ஆகுது. யூஸ் பண்ணுறதுக்கும் ஸ்மூத்தாக இருக்குது. பார்த்தீங்கன்னா நான் ரைட் கிளிக் பண்ணுறேன், லெஃப்ட் கிளிக் பண்ணுறேன், பட் எந்த சவுண்டுமே வரல.
யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, நல்லாவே இருக்குது. ஸோ நீங்களும் இது மாதிரி வாங்குங்க. ஸோ நல்லாவே இருக்குது இந்த மவுஸ். நீங்கள் சேலஞ்சஸ்லேயோ இல்லை கடையிலையோ நீங்கள் டேரெக்டாக போய் வாங்கினீங்கன்னா இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $23 கண்டிப்பாக மினிமம் வந்து $23. இதோட நிறையா வெர்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால தான் அந்த ப்ரைஸ் வந்து ரேஞ்ச் வந்து மாறும். ஆனால் நீங்கள் வந்து ஷாப்பியில் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சீப்பாகவே வாங்கலாம். நான் ஆக்சுவலாக அந்த $1 தான் வாங்கினேன். இல்லை நான் வவுச்சர் யூஸ் பண்ணதுனால $1, அப்படி இல்லைனா இதோட ப்ரைஸ் வந்துட்டு $6.40 மட்டும்தான் ஆகும். இந்த மவுஸை யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எதுக்கு அப்படின்னா இது அந்த சவுண்டு, அந்த கிளிக் சவுண்டே வந்து வரவே கிடையாது. ஆக்சுவலாக அவங்க 90% சொன்னாங்க. ஆக்சுவலாக 90%க்கு மேலேயே வந்து சவுண்டை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.